ஆன்மீக ஐதீகங்கள். பாஞ்சராத்திர தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி தந்ததால் இந்நாளை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகவும், அன்றைய தினம் விரதம் இருந்தும் சிவபெருமானை வேண்டியும் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் அதே வேளையில் நம் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். திருக்கார்த்திகை தினத்தில் சிவபெருமானுக்கு கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது போலவே விஷ்ணு பகவான் வீற்றிருக்கும் ஆலயங்களில் கார்த்திகை மாதம் ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் என பெயர். இது விஷ்ணு கார்த்திகை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாஞ்சராத்திர தீபத்திற்கு பின்னணியில் ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது. ஒருமுறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் பெரும் யாகம் ஒன்றை நடத்தினாராம். இதை அறிந்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி அரக்கன் ஒருவனை ஏவி யாகத்தை தடுக்க முயற்சி செய்தாள். அரக்கனும் யாகத்திற்கு இடையூறு செய்யும் பொருட்டு உலகம் முழுவதும் இருளாக்கினான். இதனால் வருத்தமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து வேண்டினார். பிரம்மதேவரின் வேண்டுதலுக்கு இணங்க மகாவிஷ்ணுவும் ஜோதி வடிவாக தோன்றி உலகின் இருளை போக்கியதுடன் அந்த அரக்கனையும் வதம் செய்து காத்தார். இப்படி மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை தான் விஷ்ணு கார்த்திகை என கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் என்றும் பெயர். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும், 2ஆம் நாள் திருக்கார்த்திகை நாளில் மகா தீபமும், 3ஆம் நாள் பௌர்ணமி திதியில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது வழக்கமாக உள்ளது. கார்த்திகை தீபம் பொதுவாக நாட்காட்டிகளிலும் பஞ்சாங்கத்திலும் திருவண்ணாமலை தீபம், சர்வாலய தீபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று குறிக்கப்பட்டிருக்கும் நாளில் வைணவர்கள் தீபத் திருநாள் கொண்டாடுவார்கள். ஒரு சில ஆண்டுகள் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்றே பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையும் சமயத்தில் பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது உண்டு. இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் நிறைவான மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பாஞ்சராத்திர தீபத் திருநாள் அன்று மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. சிவ விஷ்ணு இருவருக்கும் உரிய வழிபாடாக கருதப்படுவதால் வழக்கமாக வீட்டில் ஏற்றப்படும் தீபத்துடன் 5 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் என்கிறார்கள். பூலோக வைகுண்டம் என்றும் திருமாலின் திவ்ய தேச தலங்களில் முதன்மையானது என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம், அரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களில் இது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நேயர்களே, கார்த்திகை தீப திருநாளில் சிவபெருமானை வேண்டி இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் தீபம் ஏற்றி வழிபடும் நாம் விஷ்ணு கார்த்திகை திருநாளில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடுவோம். பெருமாளின் அருளால் நம் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். ஆன்மீக ஐதீகங்கள். பாஞ்சராத்திர தீபம்.